ஸோ இப்போ வந்துட்டு எல்லாருமே முருகன் வழிபாடு அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த கோயில்ல கூட்டம் இருக்கோ இல்லையோ, முருகன் கோயில்ல வாரத்துல 7 நாட்களுமே கூட்டம் நிறைஞ்சு வழிகிறாங்க. ஸோ எல்லா மக்களுமே தைப்பூசத்துக்காக தான் காத்திருக்கிறாங்க. ஸோ தைப்பூசம்னா என்ன? தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும்? தைப்பூசம் எவ்வளவு முக்கியம் முருகனுக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க சார். நம்ம கேளக்கியர் சித்தர் முருகனுடைய அவதாரம் தான். அசுரர்களை அழிக்க பார்வதி தேவியார் முருகப்பெருமானுக்கு வேலை அளித்த திருநாள் தைப்பூசம். ஏன்னா இந்த மொத்த பொழுதும் இரவு பொழுதுல நடக்கிறங்காட்டி இரவு பொழுதுல பெண் தெய்வங்களுக்கு தான் சக்தி அதிகம். இங்க இரவு எங்க ஆரம்பிக்குதுன்னா கடக ராசியிலே அங்கேயே ஆரம்பிக்குது, ஆடி மாதத்திலே ஆரம்பிக்குது. பொதுவாகவே பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்வின் முற்பகுதியை விட பிற்பகுதி செழிப்பா இருக்கும். ரெண்டாவது, இந்த 35 வயசு 40 வயசுக்குள்ள இவங்களுக்கு சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆயிடும். இந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடியவரா மட்டும் இருந்துட்டாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தளபதி விஜயா இருக்கட்டும், செலிபிரிட்டிஸ் யாரா இருக்கட்டும், இந்த கடக ராசி அப்படின்னாலே அவங்க செலிபிரிட்டியா மேக்சிமம் இருப்பாங்க. தைப்பூசம் அப்படின்னு சொன்னா முருகனுக்கு காவடி எடுப்பாங்க, முருகனுக்கு வந்துட்டு வேண்டுதல் வச்சுப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க. அந்த அவங்களோட மக்களோட நோக்கம் எல்லாமே முருகனை வழிபடணும். கேட்கும்போது இன்னும் இதுக்கப்புறம் என்ன இருக்கு, என்ன ரகசியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன சார் சொல்லுங்க. இந்த அறுவடை திருநாள்ல போகின்னு ஒண்ணு கொண்டாடுறோம். இந்த போகினா என்னன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி. இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு முருகன். ஏன்னா அந்த சூரபத்மனை அழிச்சிருந்தா இங்க போகின்னு ஒண்ணு நம்ம கொண்டாட தேவையில்லை. நீங்க தைப்பூசம் கொண்டாடுறீங்கன்னா உங்க மனசுல எந்த மாற்றமும் இல்லாம நீங்க இந்த தைப்பூசத்தை கொண்டாடுறீங்க. தைப்பூசத்துல நான் விரதம் இருக்கேன், பால் காவடி எடுக்கிறேன், பாத யாத்திரை போறேன், அழகு குத்துறேன், இது எல்லாம் எதுக்காக பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு பொருள் வேணும், அந்த பொருளை அடையிறதுக்கு நான் இதெல்லாம் பண்றேன். வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க. உங்க உடலும் உங்க மாற்றமும் ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு போகணும். அதற்கு பேர் தான் விரதம். எல்லாருமே என்னமா நினைப்பாங்க, தைப்பூசம் அப்படின்னு சொன்னா முருகனுக்கு காவடி எடுப்பாங்க, முருகனுக்கு வந்துட்டு வேண்டுதல் வச்சுப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க. அந்த அவங்களோட மக்களோட நோக்கம் எல்லாமே முருகனை வழிபடணும், முருகனுக்கு எல்லாமே பண்ணணும், வேல் குத்துவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா இந்த தைப்பூசத்துக்குள்ள பார்த்தா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க சார். பித்ருகளுக்கும் இது சம்பந்தம் இருக்கு. பித்ருகள் பூமிக்கு வந்துட்டு போய் அங்க தேவலோகத்துக்கு போய் செட்டில் ஆகுற அந்த இடமே, அந்த நாளே வந்து அந்த தைப்பூச அமாவாசை தான் அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது இன்னும் இதுக்கப்புறம் என்ன இருக்கு, என்ன ரகசியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன சார் சொல்லுங்க. இந்த தை மாதத்துல இந்த தை மாதம் அப்படிங்கிறது இது அறுவடை திருநாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ரெண்டாவது, உத்தராயணம் அப்படின்னா உத்தர் அப்படின்னா வடக்குன்னு அர்த்தம், அயனம் அப்படின்னா பயணம் அப்படின்னா, தட்சிணாயனம்னா தெற்கு நோக்கிய பயணம், தெற்கில் இருந்து பயணம் அப்படின்னு நீங்க பொருள் எடுத்துக்கலாம். இப்ப எது வடக்கு, எது தெற்கு, எது கிழக்கு, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஜாதக கட்டத்தை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. நவ கிரகங்களும் சுத்தி இருக்காங்க, இந்த பூமிங்கிறது நடுவால இருக்கு, இந்த பூமியில தான் நான் இருக்கிறேன். இப்ப எனக்கு எது கிழக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சித்திரை 1 இது எங்க வருதுன்னா மேச ராசியில வருது. சித்திரை 1ல சூரியன் எங்க நிக்கிறாரோ அதான் எக்ஸாக்ட் கிழக்கு. இப்ப எக்ஸாக்ட் கிழக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நான் கிழக்கு நோக்கி நின்னுட்டா என்னுடைய இடது கை பக்கம் இருக்கிறது வடக்கு. அங்க என்ன இருக்குன்னா மகரம் இருக்குது. இப்ப அந்த மகரத்துல தான் சூரியன் இருக்கிறார், வடக்குல இருக்கிறார். அப்ப என்னுடைய வலது கை பக்கம் இருக்கிறது தெற்கு. அந்த தெற்குல தான் சந்திரன் இருக்கிறார், அதுதான் கடக ராசி. அப்ப வடக்கு அப்படிங்கிறது மகர ராசி, தெற்கு அப்படிங்கிறது கடகராசி, கிழக்கு அப்படிங்கிறது மேஷம், மேற்கு அப்படிங்கிறது துலாம். இப்ப 4 திசையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப சூரியன் எங்க இருந்து எங்க போறாருன்னா இங்க வடக்குல இருந்து அப்படியே கிழக்கு நோக்கி இப்ப பயணிக்கிறார். இதுதான் உத்தராயண காலம், இதுதான் வடக்கிலிருந்து பயணம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இந்த பித்ரு லோகம்ங்கிறது எங்க இருக்கு, யம தர்மனுடைய திசை எது அப்படின்னா அதெல்லாம் தெற்கு தான். அதனாலதான் இந்த தெற்குல இருந்து அவங்க புறப்பட்டு மாகாளி அமாவாசைக்கு வந்து திரும்ப வடக்கு போயிட்டு திரும்ப தெற்குக்கு இவங்க டிராவல் பண்றாங்க. இப்படி வந்து இங்க வந்து இப்படி டிராவல் பண்றாங்கட்டுதான் இது முக்கோணம்னு இருக்கு இல்லையா. இந்த முக்கோணமே இது என்னன்னா கர்ணம் வந்து மேல் பக்கம் இருக்குது. இப்ப நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதை கொஞ்சம் அறிவியலாவும் நான் உங்களுக்கு சொல்றேன். முக்கோணையில் நீங்க எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா இந்த வந்துடும்.
ஒரு குழந்தை எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, ஐயா உங்களுடைய எல்லா வீடியோவும் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய பிஹெச்டில கூட இந்த அளவுக்கு எனக்கு யாரும் விளக்கம் குடுத்ததில்ல. ஆனா உங்களுடைய வீடியோக்குள்ள நீங்க இவ்வளவு விளக்கம் குடுத்துட்டீங்க. எனக்கு இந்த 4 விஷயத்த சொல்லிருங்க. சைன் தீட்டா, டான் தீட்டா, காஸ் தீட்டா, டிஃபரன்ஷியேட், இன்டெக்ரல்ல மட்டும் என்னன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. எதுக்கு படிச்சேன்னே தெரியாம நான் படிக்கிறேன். இந்த பித்ருலோகத்திலிருந்து இங்க வந்தாங்கன்னு நான் சொல்றேன் இல்லையா? யார் பார்த்தா? இது தெற்க தான் இருக்குன்னு நாம சொல்றோம். எழுதி இருந்துச்சு, நம்ம படிச்சோம். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, நான் நம்புறேன். ஒருவேளை அங்கேயே இல்லன்னா, இது அந்த லோகத்திலே இல்ல, அது அந்த தெற்கு திசையிலேயே இல்ல. முதல்ல அப்படின்னே ஒண்ணு இல்ல அப்படின்னா, அப்போ முதல்ல ஒரு பாயிண்ட்ட நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எனக்கு ஆங்கிள் தெரியணும். இந்த ஆங்கிள்ல சைன் தீட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு பில்டிங்க நான் ஹைட் அளக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட ஒரு கோணம் உருவாகும். 1, 2, 3 இதான் முக்கோணவியல். அப்ப என்கிட்ட ஒரு ஆங்கிள் உருவாகும் சைன் தீட்டா. அந்த பில்டிங்ல இருந்து ஹைட்டுக்கு ஒரு ஆங்கிள் உருவாகும். இது வந்து டான் தீட்டா. மேல இருந்து இங்க ஒரு ஆங்கிள் உருவாகும் காஸ் தீட்டா. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, புரட்டாசி மாகாளி அமாவாசை எனக்கு தெரியும். எனக்கு ஆடி அமாவாசையும் தெரியும். இந்த தை அமாவாசையும் தெரியும். இதெல்லாம் எத்தனை டிகிரில இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இது எவ்வளவு தொலைவுன்னு எனக்கு தெரியும். இந்த 3 வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, இடைப்பட்ட தூரத்த உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். இப்படிதான் இந்த பூமியிலிருந்து எவ்வளவு ஒளியாண்டுகள் தொலைவுல ஒரு நட்சத்திரம் இருக்கு, சூரியன் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு சூரியன் வந்து பூமியிலிருந்து 150 கோடி கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. யாரு போய் பார்த்தா? இந்த டிகிரி தான். இந்த டிகிரியில இருந்து இந்த ஒளி சூரியன்ல புறப்பட்டதுல இருந்து பூமியை வந்து அடையறதுக்கு எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கிச்சு? 8.2 நிமிடங்கள் எடுத்துக்கிச்சு. ஒளி ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வினாடி பயணிக்குது? அது 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட்ல பயணிக்குது. அப்படின்னா இப்போ எல்லாமே கால்குலேட் பண்ணனா சூரியன்ல இருந்து புறப்பட்டு பூமியை வந்து அடையறதுக்கு 150 கோடி கிலோமீட்டர் ஆகுது. இதே மாதிரிதான் ஒவ்வொன்றையும் கால்குலேட் பண்ணி பித்ருலோகம்னு ஒண்ணு இருக்கு. அது இந்த திசையில இருக்கு. இந்த ஆங்கிள் இருக்கு. இது எல்லாமே கண்டுபிடிச்சுதான் அவங்க இந்த பூமிக்கு வராங்க. நாம அவங்களுக்கு படையல் வைக்கிறோம். அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. அதுல இருந்து கிரகிச்சு எடுத்துக்குவாங்க. மகா பெரியவாட்ட இந்த கேள்வி கேட்டாங்க. படையல் வச்சீங்க. உங்க முன்னோர்கள் போட்டோ வச்சீங்க. ஆனா சாப்பிட்டதெல்லாம் நீங்க தான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதுல இருக்கிற எல்லா சத்தும் அவருக்கு போயிருச்சுன்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னு மகா பெரியவாட்ட கேள்வி கேட்டாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு புக்க கொடுத்து இதை நீ படி அப்படின்னாரு. படிச்சாங்க. படிச்சிட்டியா? சொல்லு. என்ன படிச்சின்னு சொல்லு அப்படின்னாரு. அவர் ஒரு மந்திரத்தை சொன்னாரு. புக்க என்கிட்ட திரும்ப கொடுத்துரு. இப்ப நீ சொல்லு என்ன படிச்ச அப்படின்னா. அதே மந்திரத்தை அவர் மீண்டும் சொல்றாரு. இப்ப நீ இப்ப நீ சொன்ன மந்திரம் உங்ககிட்ட இருக்குதா? இந்த புக்ல இருக்குதா? அப்படின்னா, இல்ல என்கிட்டயும் இருக்குது. அதுல என்ன இருந்துச்சோ அதத்தான் நான் படிச்சேன். நீ இத என்ன பண்ண அப்படின்னா, நான் இத கிரகிச்சேன் அப்படின்ட்டாரு அவரு. பெரியவா ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அப்ப இங்க முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க அந்த உணவ சாப்பிட போறதில்ல. அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ட அவங்க உறிஞ்சு எடுத்துருவாங்க. இப்ப ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. கேளக்கிய சித்தர் நமோ நமக. நான் படிச்சுட்டேன். எனக்குள்ள வந்துருச்சுன்னா, இந்த புக்ல இது அழியுமான்னு கேட்டா அழியாது. இது புக்ல இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். அப்ப இந்த படையல்ங்கிற இந்த சாப்பாடு இது இங்க இப்படியே தான் இருக்கும். இதோட சக்திய மட்டும் தான் நம்ம முன்னோர்கள் எடுத்தாங்க. அத மட்டும் தான் அவங்க கிரகிச்சாங்க. கிரகிச்சு அத அவங்க டிராவல் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க அந்த சக்திகள. அவங்க டிராவல் பண்ணாங்க. இந்த தைப்பூசத்துல எனக்கு பிடிச்சது இந்த அறுவடை திருநாள்ல போகின்னு ஒண்ணு கொண்டாடுறோம். இந்த போகின்னா என்னன்னா, பழையன கழிதலும், புதியன புகுதலும் போகி. இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு முருகன். ஏன்னா, அந்த சூரபத்மன அழிச்சிருந்தா, இங்க போகின்னு ஒண்ணு நம்ம கொண்டாட தேவையில்ல. அவர் எப்ப வேணாம். அவன் இதுவரைக்கும் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். அசுரனா இருந்திருக்கலாம். தேவர்கள துன்புறுத்தி இருக்கலாம். ஆனா, இனிமேல் அவன நான் திருத்திட்டேன். அதனால அவன் என் கூடயே இருக்கட்டும்னு நான் வச்சுக்கிட்டேன். இதுக்கு பேரு தான் இப்ப பழைய ஆளுங்கிற ஒருத்தன் இல்ல. புது ஆள் ஒருத்தன் வந்துட்டான். இதுக்கு பேரு தான் மனமாற்றம். நான் அததான் சொல்லுவேன். நீங்க தைப்பூசம் கொண்டாடுறீங்கன்னா, உங்க மனசுல எந்த மாற்றமும் இல்லாம, நீங்க இந்த தைப்பூசத்த கொண்டாடாதீங்க. தைப்பூசத்துல நான் விரதம் இருக்கேன். பால் காவடி எடுக்கிறேன். பாத யாத்திரை போறேன். அலகு குத்துறேன். இது எல்லாம் எதுக்காக பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பொருள் வேணும். அந்த பொருள அடையறதுக்கு நான் இதெல்லாம் பண்றேன். வேண்டாம் அப்படி பண்ணாதீங்க. உங்க உடலும், உங்க மாற்றமும் ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு போகணும். அதற்கு பேரு தான் விரதம். என்ன பொறுத்தவரைக்கும் விரதம் அப்படின்னா, சங்கல்பம்னு அர்த்தம். அதாவது, நான் இப்ப கரண்ட்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கை எனக்கு வாழ பிடிக்கல. நான் ஒரு மாரியா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு 2 விஷயங்கள் தடையா இருக்கு. 1 தூக்கம். இன்னொன்னு சாப்பாடு. இந்த சாப்பாடுங்கிறது என்னைக்கு டேஸ்ட்டா மாறுச்சோ, அத என் நாக்கால கண்ட்ரோல் பண்ணவே கண்ட்ரோல் முடியல. பண்ண முடியாது. இந்த 2யும் நான் மேற்கொள்ளணும் அப்படின்னா, எனக்கு புது சக்தி ஒண்ணு வேணும். அந்த சக்தி யார்கிட்ட இருக்கோ, அவங்க கிட்ட இருந்து நான் வாங்க முடியும். அப்ப இந்த சக்தி கடவுள்கிட்ட இருந்துச்சு. இப்ப நான் ஒரு சங்கல்பம் எடுக்கிறேன்.
நான் என் லட்சியத்தை நோக்கி போகணும் அப்படின்னா இந்த ரெண்டும் தான் எனக்கு இடையூறா இருக்குது. நான் படுத்து தூங்கிடுறேன், என்னால ஒழுங்கா வேலை செய்ய முடியல, கண்டதை சாப்பிட்றேன், என் உடம்பு கெட்டு போயிருது. அப்ப என்னன்னா என் லட்சியத்தை போய் டெஸ்டினேஷன் என்னால அடைய முடியல. இந்த ரெண்டையும் நான் மேற்கொள்ளணும்னா இந்த ரெண்டையும் முதல்ல நான் விட்டுறணும். இந்த ரெண்டு மேல இருக்க இந்த பிடிப்பு தன்மையை நான் விட்டுறணும். ஒரு விஷயத்த விட்டுறணும். அந்த பிடிப்பை விட்டுறணுங்கிறீங்க. விட்டுறணும். அப்ப என்ன பண்ணணும்னா இப்ப நான் ஒரு சங்கல்பம் எடுக்கிறேன். காலையில நேரத்திலேயே எழுந்துருவேன், எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிப்பேன், சாமியை கும்பிடுவேன், அசைவ உணவுகளை தவிர்த்துடுவேன், சைவ உணவுகளை சாப்பிடுவேன். அந்த உணவை நான் இலையில தான் சாப்பிட போறேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என் வேலைக்கு போக போறேன். என்னுடைய ஒர்க் ஸ்டேஷன்ல யார் என்னை கோவப்படுத்தினாலோ நான் எந்த தகாத வார்த்தைகளும் பேச மாட்டேன். நானும் யார்கிட்டயும் கோவப்பட மாட்டேன். நான் வழியே யார்கிட்டயும் சண்டை போக மாட்டேன். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன். மீண்டும் நான் சாமியை நமஸ்காரம் பண்ணுவேன், தரையில தான் படுப்பேன், மீண்டும் குளிப்பேன், மீண்டும் என்னுடைய இஷ்ட தெய்வங்கள் நாமத்தை உச்சரிப்பேன். இப்படியே நான் எத்தனை நாள் இருக்க போறேன்னா 48 நாள் இருக்க போறேன். ஏன் அப்படின்னா ஒரு மண்டலம் நான் எதை பிராக்டிஸ் பண்ணாலும் என் உடலும் உள்ளமும் அதுக்கு தகுதியாகும்னு எனக்கு தெரியும். அதனால இதை நான் ஒரு மண்டலம் இப்போ நான் பிராக்டிஸ் பண்றேன். 49வது நாள் தான் இந்த 48 நாள் நான் எந்த வகையில பிராக்டிஸ் பண்ணேன்னு ரிசல்ட் அங்கதான் எனக்கு தெரியும். கண்டிப்பா சார். எல்லாருமே வளரும் போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். எனக்குமே வளரும் போது ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த இடத்துல பிரச்சனைகள் பண்ணுனவங்க கிட்ட நான் என்ன பண்ணேன்னா நான் ரொம்ப இறங்கி நான் போயிட்டேன். என் மேலதான் தப்பு, இதை விட்டுருங்க, இதை பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டேன். என் மனைவி ஒரு வார்த்தை சொல்றா, என்னன்னா இதுவே நீங்க பழைய அசோகா இருந்திருந்தா நீங்க பேசுற விதமே வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப நீங்க ஆள் டோட்டலா மாறிட்டீங்க. இதுதான் போகி. நான் அதை தான் சொல்றேன். உள்ள இதுக்கு முன்னாடி ஒரு அசுரன் இருந்தார் இல்லையா, அந்த அசுரன் செத்துட்டாரு. இப்ப புதுசா ஒரு அசோக் இருக்காரு இல்லையா, இதுதான் தைப்பூசம். இதுதான் உங்க மனசு மாறாம இந்த மாலையை இந்த விரதத்தை நான் கலைச்சிட்டு வந்து நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அப்படின்னா நீ எதுக்கு இந்த விரதம் இருந்த? இந்த வன்மத்தை நீ 48 நாள் உள்ளேயே வச்சிருந்து நீ 48வது நாள் முடிஞ்சு நீ வந்து பழி வாங்குறனா நீ விரதம் இருந்திருக்க அவசியமே இல்லை. அப்ப உனக்குள்ள எந்த மாற்றமும் நடக்கல. நீ என்ன பண்ண, நீ ஒரு கார் வேணும்னு விரதம் இருந்த, குழந்தை வேணும்னு விரதம் இருந்த, இந்த குழந்தையுமே நீ சரியா வளர்க்க மாட்ட. ஏன்னா உனக்குள்ள இங்க எந்த மாற்றமும் நடக்காம நீ என்ன விரதம் இருந்து நீ எதை கடைப்பிடிச்சு என்ன கடவுளை நீ புரிஞ்சுக்க போற, அதை என்ன அடுத்த தலைமுறைக்கு நீ கடத்த போற. நீயே ஒழுங்கா கிரகிக்கல. அப்ப நீ அடுத்த தலைமுறைக்கு அதை நீ கடத்தவும் மாட்ட. நீ பண்ணினாலும் அது தவறாதான் இருக்கும். அதனால இந்த போகியுமே தமிழர் மரபுல எரிக்கிறதுன்னு ஒண்ணே கிடையாது. இறந்தா கூட புதைக்கிறது தான். ஆமா சார். ஏன் புதைச்சோம்னா இவன் மீண்டும் பிறந்து மறுபிறவி வருவான்னு நம்ம நம்பணும். மறுபிறவி இருக்கு நம்ம நம்புறங்கிறது அதை புதைச்சோம். எரிக்க கூடாதுன்னு சொன்னோம். ஆனா இதை ஏன் எரிச்சோம்னா மீண்டும் வந்துடவே கூடாதுங்கிறதுக்காக எரிச்சோம். அதுக்காக தான் எரிக்கிறாங்க. அதுக்காக தான் எரிக்கிறோம். இந்த போகியில உங்களுடைய பழசெல்லாம் எரிச்சிடுறீங்க. இப்ப எனக்கு அதே அசோகா தான், அதே கோவம் தான், அதே பிரச்சனை பண்ணாங்க. ஆனா எனக்குள்ள அந்த பழைய கோவம் வரல. எஸ், அந்த பழைய அசோகா செத்துட்டாரு. இப்ப நான் புது அசோகாவா இருக்கேன். நீங்க என்ன எவ்வளவு டெம்ப்ட் பண்ணாலும் நான் மன்னிப்பு கேட்டுருவேன். ஏன்னா அதிகபட்சம் என்ன, எவ்வளவு கோவம் இருந்தா நான் காலையிலே விழுறதுக்கு தயார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப உங்களை நீங்க தாழ்த்திட்டீங்கன்னா இங்க எந்த பிரச்சனையும் வராது. உங்க ஈகோவை டெம்ப்ட் பண்ணாலும் உள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய ஆள் செத்து இருந்தா உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே வராது. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான போகி, சரியான தைப்பூசமும். இதை முருகன் பண்ணினாரான்னு கேட்டா இதை முருகன் பண்ணார். இதை முருகன் பண்ணி சூரபத்மனுக்கு மட்டும்தான் இந்த மன்னிப்புங்கிறத ஒண்ணு கொடுத்தாரே ஒழிய, இதுக்கு முன்னாடி அவர் 2 பேரை அழைச்சாரு. சிங்கமுகனே அழைச்சாரு, தாரகாசுரனே அழிச்சாரு. அவங்க 2 பேரும் ஏன் அழிச்சாரு, அவங்க 2 பேருக்கு ஏன் மன்னிப்பு கொடுக்கல அப்படின்னா அவங்க 2 பேரும் திருந்துறதற்கு தயாரா இல்லை. அப்ப கடவுள் என்ன சொல்றான்னா, நீ திருந்துறதுக்கு நான் தகுதியா இருக்கேன், அதுக்கு நான் முயற்சி பண்றேன்னு சொன்னா உனக்கு இன்னொரு வாழ்க்கை கொடுக்குறாரு. அதுக்கு நீ தயாரா இல்லைன்னா உன்னை நிர்மூலமாக்கிடுறாரு. இவ்வளவுதான். அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் தைப்பூசத்து அன்னைக்கு நீங்க விரதம் இருக்கிறீங்க, நான் பழம் மட்டுமே சாப்பிடுறேன், நான் இளநீர் மட்டுமே குடிக்கிறேன், நான் ஒரு சிந்தி விரதம் இருக்கிறேன், அழகு குத்துறேன், பால் காவடி, பன்னீர் காவடி, பாம்பு காவடி, பறவை காவடி, இது எல்லா காவடியும் எடுத்துக்கிறேன், நான் ஒரு பாத யாத்திரை போறேன், இது எல்லாத்தையும் விட உங்க மனசுல ஒரு மாற்றம் வராம இது எல்லாத்தையும் நீங்க பண்றீங்கன்னா இது டோட்டலா வீண். மனம்தான் எல்லாம். எல்லாம் மனம்தான். தைப்பூசம்ங்கிறது இங்க இவ்வளவு பெரிய ஒரு புண்ணியமிக்க ஒரு நாள்ல நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. நீங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கணும். நீங்க செஞ்சுட்டு இருந்த எல்லா கெட்ட விஷயங்களையும் எரிச்சிடணும். அந்த ஆள் மீண்டுமே வந்துடக்கூடாது. நீங்க பழையன கழிந்து புது ஆளா நீங்க உருவாயிரணும். அப்படின்னா நீங்க கரெக்டா போகி கொண்டாடி இருக்கீங்க, நீங்க தை பொங்கல் கொண்டாடி இருக்கீங்க, நீங்க தைப்பூசம் உங்களுக்கு சிறப்பான விடிவு காலமான காலமாக இருக்கும். இது இல்லாம இதை நீங்க கொண்டாடுறீங்கன்னா வேஸ்ட். சூப்பர். ஸோ தைப்பூசம் அப்படின்னாலே வந்து எதையோ நினைச்சிட்டு இருந்திருப்போம். தைப்பூசம் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இல்லை எண்ணம் போல் தான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணங்களையும்
உங்க மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்களை நீக்கி நீங்க புதுசா நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து நிறைய விஷயங்களை இழந்தாதான் அந்த தைப்பூசமே வந்து முழுமை அடையும் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கணும். மனதார எல்லாத்தையுமே மாத்திக்கணும். வாயால சொல்லக்கூடாது. நான் உனக்கு காவடி எடுக்கிறேன், உனக்கு அது பண்றேன், இது பண்றேன் சொல்றத விட உங்க மனது மாறினால்தான் அது பூசமாக இருக்கட்டும், போகியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பூசம் அப்படின்னு கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி எல்லாரும் தைப்பூசத்தை கொண்டாடுவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். கிழக்கு சித்த நமோ நம.